அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. இது ஒரு சகோதரனிடமிருந்து இன்றைக்கி வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் எனக்காக வேண்டியே ஒவ்வொரு ஊர்லேயும் சில நபர்களை வச்சுருக்கேன். அவங்க இந்த எந்த காப்பர் காயின் கிடச்சாலும் எடுத்து வச்சுருவாங்க. வருடங்களை அவங்க பார்க்க மாட்டாங்க. ரேர் இல்லையா காமனா அப்படிங்கிறத பற்றி அவங்களுக்கு ஓரளவுக்கு நான் தான் சொல்லி கொடுத்துருக்கேன். இருந்தாலும் அவங்க அதை பார்க்க மாட்டாங்க. பார்த்தாலும் எடுத்து வைக்க மாட்டாங்க. இது ஒரு லாட்டு. இதில் ஒரு 5000 ரூபாய்க்கு இருக்குது. இதில் 2 ரூபா, 5 ரூபா, 10 ரூபா எல்லாமே மிக்சடு தான். நான் இன்னும் பிரிக்கலை. இப்போ தான் பிரிக்க போகிறேன். உங்கள்கிட்ட ஒரு வாரத்தை பேசிட்டு பிரிக்கலாம்னு பார்க்கேன். இந்த 5 ரூபா காயினில் மியூல் காயின் கிடக்கு. இது ஆஃப், அதாவது ஒரு சைடு வலுவலுன்னு இருக்கும், ஒரு சைடு பிரிண்டாக இருக்கும். இந்த மாதிரி நாணயங்கள் இருக்குது. இதில் எடை போட்டு பார்த்தீங்கன்னா 8 கிராம்லேருந்து 9 கிராமுக்குள்ளே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் காயின் இருக்குது. மியூல் காயின் சொல்லலாம், மியூல் காயின். அது மாதிரி நீங்களே எடுத்துக்க வேண்டியது மியூல் காயின் எல்லாம். இது செக்யூரிட்டி எட்ஜ். இதில் பக்காவாக 2 சைடு நல்லா இருக்கா. இதுதான் ஒரிஜினல் நல்ல செக்யூரிட்டி எட்ஜுங்கிறது. இதில் சில இது வலுவலுன்னு இருக்கும். அந்த மாதிரி நாணயங்களும் இதில் கிடக்கு. நான் இது எதுவுமே நான் இன்னும் பார்க்கலை. இந்த காப்பர் காயினை இயரு மின்ட்டு எதுவுமே பார்க்காம அப்படியே எல்லா வருஷமும் கலந்துருக்கும். யார்கிட்ட இருந்தாலும் நான் 6 ரூபாய்க்கு எடுத்துக்கிடுவேன். யார் கேட்டாலும் 7 ரூபாய்க்கு கொடுத்துருவேன். நான் ஓரளவுக்கு மின்ட்டு வாய்ஸை நான் கலெக்ட் பண்ணி என்னோடய கலெக்ஷனில் வச்சுருக்கேன். ஆனால் யாரும் இந்த 1 ரூபா லாபத்துக்கு வேண்டி அவங்க இது எனக்கு எடுத்து வைப்பாங்க. 1 ரூபாய்க்காண்டி ஒரு நாணயத்தை எடுத்து வச்சா 1 ரூபா கிடைக்குங்கிறதுக்காக வேண்டி என்னை எடுத்து தனியாக வச்சுருவாங்க. அவங்களுடைய பொருளாதார ரீதியாக ஒரு சில சமயம் அவங்களுக்கு கொஞ்சம் பணத்தட்டுப்பாடு ஏற்படுச்சுன்னா அதையும் எடுத்து கொடுத்துருவாங்க. நான் இன்னும் கொடுக்காதீங்க அப்படிமே. இல்லை 20 காயின் நீங்கள் எடுத்து வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நான் 20 ரூபா தருவேன். 20 காயின் நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா உங்கள்கிட்ட ஒருத்து 100 ரூபா. அந்த 100 ரூபாய்க்கு 20 ரூபா நான் வட்டி மாதிரி உங்களுக்கு தருவேன். நீங்கள் அதனால் இதை எடுத்து வைங்க அப்படிமே. சரி, 100 ரூபா எடுத்து வச்சா 20 ரூபா வட்டி மாதிரி கொடுக்குறாருல அப்படின்னு சொல்லி அவங்க எடுத்து வச்சுருவாங்க. ஒரு சில கம்மாமினிட்டி காயின்ஸ் கிடைக்கும். அதுக்கும் அதே 6 ரூபா தான். இதில் 2004 ஸ்டார் மின்ட் கிடத்தாலும் 6 ரூபா தான். கிடக்காது, அது ஒரு விஷயம். எவ்வளவு இப்போ ஒரு 400 ரூபாய்க்கு போகக்கூடிய 5 ரூபா காயினில் காப்பர் நிக்கல் நாராயணகுரு கிடைச்சாலும் அதுக்கு 6 ரூபா தான் ரேட்டு. அவர் முக்கியமான எப்படிப்பட்ட நாணயங்கள் இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் அதுக்கு நம்ம கொடுக்குற ரேட் 6 ரூபா தான். இதில் சுற்றி பூ கீழ் நோக்கி இறங்கி நிற்கும். இதில் சைடில் போகும். இதில் சைடில் டாட்டா போகும். இதில் கீழ் நோக்கி இறங்கி நிற்கும். இந்த நாணயங்களில் சின்ன சின்ன மாறுபாடுகள். நான் ரொம்ப நுணுக்கமாக இதில் இறங்கி போகிறதில்லை. இப்போ இதுக்கே நமக்கு நேரம் கிடைக்கல. எல்லா ஈயரும் எல்லா மின்ட்டும் இருக்கும். வாங்கிட்டு 2004 ஹைதராபாத் மின்ட் இல்லையா சார்னு கேட்கக்கூடாது. அதெல்லாம் இருக்காது. ப்ளஸ் காயின் 2006 இது 2005 கொஞ்சம் விலை அதிகம். 2007 அதை விட கொஞ்சம் விலை கம்மி. 2006 அதை விட கொஞ்சம் கம்மி. வெறும் 7 ரூபா. உங்களுக்கு எத்தனை காயின் வேணுமோ நீங்கள் எங்கேயும் போய் ஒன்றா தேடி எடுக்க வேண்டாம். என்கிட்டையும் வாங்கிக்கலாம். வெறும் 7 ரூபா தான் ரேட்டு. ஒரு காயின் காப்பர் காயின். எல்லா ஈயரு எல்லா மின்ட்டும் கலந்து கிடக்கும். நீங்கள் வாங்கி நீங்கள் ஒன்றா எப்படின்னு நீங்கள் உங்களுக்கு டைம் பாஸ் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி. இதெல்லாம் எரர் காயின். ருபீஸுங்கிற வார்த்தையே இல்லை. வரும் லைட்டாக இருக்கா, கிராச்சாக இருக்கா. 95லலாம் உங்களுக்கு நொய்டா மின்ட்லாம் கிடைக்கவே மாட்டேங்குது. எங்கிட்டாவது ஒரு சமயம் 1-2 கிடைக்கிது. கொல்கட்டா மின்ட்டு. இந்த ஒவ்வொரு நாணயத்தையும் நீங்கள் வலைத்தளத்தில் போய் இந்த ஈயரையும் இந்த மின்ட்டையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே 100 ரூபா தான். ஒவ்வொன்றும் 100 ரூபா. 92, 97, 95லாம் 250 ரூபா, 300 ரூபா. இதிலே எல்லாம் நிறைய ஸ்டார் மின்ட் உண்டு, கொல்கட்டா மின்ட் உண்டு, நொய்டா மின்ட் உண்டு, எல்லா மின்ட்டுமே உண்டு. நான் இப்போ தான் பிரிக்க போகிறேன். பிரித்து நான் தனித்தனியாக ஈயர் வாய்ஸாக மின்ட்டு வாய்ஸாக நான் வச்சு ஃபோல்டர் போட்டு கீழே எழுதி உங்களுக்கு கொடுத்துட்டோம்னா அதோடய ரேட்டு வேறு.
வலுவலுன்னு இருக்கு பாருங்க, சுற்றி ரிம்மையை காணும் பாருங்கள். வேணும்னா வாங்கிக்கோங்க. ஒரு நாணயம் வெறும் 7 ரூபா, வெறும் 7 ரூபா. நீங்கள் 17 ரூபா 27 ரூபான்னு நினைக்காதீங்க, வெறும் 7 ரூபா. 100 200 வாங்கி உங்கள்கிட்ட கலெக்ஷனில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் ஒவ்வொரு காயினாக எடுத்து நீங்கள் அதை உங்களுக்கு எப்படி தோதுவோ அது பிரகாரம் நீங்கள் பார்த்துக்கலாம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்குங்கிறது மாதிரி எல்லா நாணயங்களும் இங்கே ஒரே நாணயம் தான். நேற்று ஒரு நண்பரிடம் பேசினேன், எங்கே இருக்கீங்க, என்ன பெங்களூர் சார்னு. அப்படியா அப்படின்னாரு. நான் தமிழ்நாடு சார். நாங்கள் தமிழ் இல்லை சார், நாங்கள் வந்து முஸ்லீம் அப்படின்னாரு. நான் சொன்னேன், நீங்கள் முஸ்லீமாக இருந்தாலும் தமிழர்கள் தான் அப்படின்னு. உடனே சிரிச்சுக்கிட்டு ஆமாம் சார் ஆமாம் சார், நீங்கள் முஸ்லீமாக இருந்தாலும் கிறிஸ்தவராக இருந்தாலும் சீக்கியராக இருந்தாலும் ஜெயின் வம்சத்தை சார்ந்தவராக இருந்தாலும் ஹிந்துவிலே நீங்கள் சைவமாக இருந்தாலும் வைஷ்ணவமாக இருந்தாலும் சாக்கியர்களாக இருந்தாலும் நீங்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் தமிழர்கள் தான் அப்படிங்கிற ஒன்று நீங்கள் மறந்துடக்கூடாது. உலகில் முதல் மனிதன் தமிழன், முதல் மொழி தமிழ்மொழி, முதல் நாகரிகம் தமிழ் நாகரிகம் என்று பறைசாற்றி கொண்டு இந்த ஆசியா கண்டம், ஐரோப்பா கண்டம், அமெரிக்க கண்டம், வட அமெரிக்கா கண்டம், ஆப்பிரிக்கா கண்டம், அண்டார்டிகா கண்டம், இது மாதிரி 6 விதமான கண்டங்கள்லாம் இருந்துட்டு இதுக்கும் முந்தைய கண்டம் லெமூரியா கண்டம், அதான் எங்களது கண்டம். அது கன்னியாகுமரியை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வந்த கண்டம். அதுக்கப்புறம் மதுரையாக தலைநகராக கொண்டு இயங்கி வந்த ஒரு லெமூரியா கண்டம். இதுதான் உலகத்திலே முதல் கண்டம். இங்கு பிறந்து வளர்ந்து வாழ்கிறவர்கள் தான் உலகில் முதலாக தோன்றிய தமிழ் இனத்தை சார்ந்த நாம் அனைவருமே. அப்படி இருக்கிற சமயம் நான் தமிழே, நீங்கள் தெலுங்கு, நீங்கள் கன்னடம், நீங்கள் மலையாளம்னு யாரையும் பிரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவர்கள் சென்ற இடத்தில் அந்தந்த நாகரிகத்தை பொறுத்து, அந்தந்த தட்பவெப்ப சூழ்நிலையை பொறுத்து, அந்தந்த ஏரியாவில் உருவான அறிவு ஜீவிகள் தீர்க்கதரிசிகளின் தலையாய கடமைகளில் ஒன்றான அந்த மொழி வளர்ச்சி, இன வளர்ச்சி, எழுத்து வளர்ச்சி, சீர்திருத்த வளர்ச்சி, நாகரிக வளர்ச்சி, இதெல்லாம் அப்படி இப்படி உருவானது. ஆப்பிரிக்கானா அந்த கிளைமேட்டு, அந்த தட்பவெப்ப நிலை, அங்குள்ள மக்கள் அந்த மரபணு ஆர்என்ஏ டிஎன்ஏ மூலக்கூறுகள்னு சொல்லுவோமா, அது மாதிரி அந்த மரபணுக்களும் கருப்பாக இருக்காங்க. இன்றைக்கி பிரிட்டிஷு இங்கிலாந்துன்னு போனீங்கன்னா அவங்க வெள்ளை நிறத்தில் இருப்பாங்க. நம்ம தான் அவங்க வந்து வெள்ளையர்கள், அவர்கள் கருப்பர்கள். நம்ம தான் இரண்டும் சார்ந்த செவ்விந்திரியர்கள். நம்ம தான் கருப்பும் கிடையாது சிவப்பும் கிடையாத மக்கள் நம்ம தான் உலகத்திலேயே. அதனால் நான் ஐரோப்பாக்காரங்களை கூட நான் அடுத்த கண்டத்தை சார்ந்தன்னு நான் சொல்ல மாட்டேன். எந்த கண்டத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் வேறு கண்டம் வேறு நாட்டை சார்ந்தவர்கள், அவர்களுக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது என்று நான் சொல்ல மாட்டேன், சொல்லக்கூடாது. அவர்களும் எங்களது வழித்தோன்றல்கள் தான். எங்களுடைய தமிழ் இனத்தினுடைய பரிணாம வளர்ச்சியே அவர்கள், வேறு எந்த விதமான இதுவும் கிடையாது. இங்கே அமெரிக்காவில் உயர்ந்த நீர்வீழ்ச்சி நயாகராவுக்கு போங்க, அங்கே நல்வரவு அப்படின்னு எழுதியிருப்பாங்க. வணக்கம் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பேர் நல்வரவு. ஏன் நல்வரவுன்னு எழுதியிருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, உலகிலேயே உயர்ந்த அருவி நயாகரா நீர்வீழ்ச்சி, அதே போல் உலகிலேயே உயர்ந்த மொழி தமிழ்மொழி, பழமையான மொழி தமிழ்மொழி, தொன்மையான மொழி தமிழ்மொழி, அதுதான் செம்மொழி. அந்த மொழியில் நாங்கள் நல்வரவுன்னு எழுதியிருக்கோம்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் புரிந்த அளவுக்கு நமக்கு புரியாமல் போகக்கூடாதுல்ல. அதனால் தமிழ் என்றைக்காக இருந்தாலும், தமிழ் என்கின்றது ஒரு 3 இனத்தை சார்ந்ததுன்னு சொல்லுவோம். நான் ஒரு கல்லூரிக்கு ஒரு உரையாற்ற போயிருந்தேன். நிறைய தமிழில் நிறைய பேசினேன். அப்போ அங்கே ஒரு பொண்ணு வந்து ஒரு அவேர்னஸ் மீட்டிங் ஆங்கிலத்தில் விழிப்புணர்வு பேருரை. ஒரு பொண்ணு வந்து அழகு தமிழில் அழகுபட பேசுச்சு, நயம்பட பேசுச்சு, இசைவிட பேசுச்சு. உங்களோட நான் கை கோர்த்து கொள்ளலாமா அப்படி சொல்லி எனது கரங்களை பிடித்து கை கொடுத்தது. அப்போ பரவாயில்ல, சரி நான் வந்து ஒரு தமிழ் பிரியன், நான் தமிழில் நிறைய பேசக்கூடாது, அவங்களுக்கு புரியுமோ புரியாதோன்னு நினச்சேன். அந்த பொண்ணு தமிழில் அப்படியே நயம்பட உரையாற்றியதை பார்க்கும் பொழுது நான் சிறிது நயம்பட உரையாற்றினேன். தமிழ் பேராசிரியர்கள்லாம் இருந்தாங்க. அப்போ தான் சொன்னேன், தமிழ் என்கின்ற வார்த்தை தா மீ இல் என்கின்ற 3 எழுத்தும் 3 இனத்தை சார்ந்தது அப்படின்னு. அது யாருக்கும் தெரியலைங்க. நானும் தெரியாமல் திறந்தேன். எனக்கு ஒரு நண்பர் சொல்லி கொடுத்தாரு, ஒரு புத்தகத்தில் படித்தேன். அதாவது கசடத்தை பெற வல்லினத்தில் தானாவும், எங்கன நம்மன மெல்லினத்தில் மானாவும், எரள வரல இடையினத்தில் லானாவும் சேர்த்து தா மீ இல் என்ற இந்த 3 இனங்களை சார்ந்ததுன்னு. வல்லினம் மெல்லினம் இடையினம் என்ற 3 இனத்தை சார்ந்தது அந்த தமிழ் என்கின்ற வார்த்தை அப்படின்னு. பரவாயில்லையா சார், நாங்கள் நிறையா படிச்சிருக்கோம், இதை நாங்கள் படிக்கலை அப்படின்னாங்க. கசடத்தை பெற எங்கன நம்மன எரள வளலை
அதான் தாமி இல் தமிழ் அப்படிங்கிற வார்த்தை உருவாகும். வேறு எந்த மொழிக்கும் உலகத்தில் எதுவுமே உருவாகாது. அது மாதிரி இங்கிலீஷ் இந்த ஆங்கிலம் அப்படின்னு சொன்னாலும் அந்த அதில் வந்து அவங்க நேமெல்லாம் வைக்க முடியாது. நம்ம தமிழ் மொழியில் தான் நிறைய நேம் வைக்கலாம். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இயற்கைக்கும் கடைகளுக்கும் கூட பேர் வச்சுருவாங்க. தமிழ்லேயே பேர் வைப்பாங்க. என்ன வணக்கம், வாழ்த்துக்கள். உங்களோட நிறைய பேசிக்கிட்டே இருக்கிறேன். அதுக்காக அந்த சேனலே நல்லவற்றை பேசுவோம், நல்லா பேசுவோம், நிறைய பேசுவோம். என்ன மனம் திறந்து பேசுவோம். மனசுக்குள்ளே எதுவுமே இருக்கக்கூடாது. மனம் திறந்து பேசுவோம். நல்லா ஃப்ரீயாக இருப்போம். அதாவது மனமே அதுக்கு ஒரு இது உண்டு. ஒரு தமிழ் ஒரு வார்த்தை உண்டு. அது இலக அதாவது மனசு ஈஸியாக இருக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு வேண்டிய ஒரு புத்தகம் கூட ஒன்று நான் படித்தேன். அந்த பேர் டக்குன்னு வரலை, எனக்கு மனசில் வரல. வாழ்த்துக்கள் நண்பர்களே, வாழ்த்துக்கள். இந்த நாணயம் வேணும்னா வாங்கிக்கோங்க. காற்றை போல இறகை போல உங்கள் மனதையும் மென்மையாக வையுங்கள். நன்றி.